ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. ஆர்ஜிகே உடைய டைரக்ஷன்ல அருண் என்வியோடைய மியூசிக்ல 5656 ப்ரொடக்ஷன் கம்பெனியுடைய தயாரிப்புல இப்போ உருவாக்கி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வாஸ்கோ த காமா. அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நகுல் அவர்கள் நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய கான்செப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் இப்போ இந்த படம் வந்து ஆகஸ்ட் 2 அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு சொல்லியிருக்காங்க. அண்ட் கதை அம்சப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான கதை. ஸோ அதனால மக்கள் வந்து படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஷாலினி பாண்டே இப்போ ரீசெண்டாக கிராப் டாப்போட அவங்க வந்து டெனிமோட மேட்ச் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் வந்து செம்ம கிளாமப்பில் இருந்தாங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. சிம்புதேவன் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மாலி அண்ட் மான்வி மூவி மேக்கர்ஸ் உடைய தயாரிப்புல இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் போட். அண்ட் இந்த திரைப்படத்தை சிம்புதேவன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஜிப்ரான் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. இது படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல யோகி பாபு, MS பாஸ்கர் அவங்க நடிச்சிருக்காங்க. அண்ட் படம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடே, அதாவது ஆகஸ்ட் 2 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதனால படத்து மேல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு பெரிய அளவுல இருக்குது. ஏன்னா ஆகஸ்ட் 2 அன்னைக்கு நிறைய படங்கள் வருது. யோகி பாபுன்னும் போது நிறைய சிரிக்கும் வைக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல படம் போயிட்டு வந்தோம்னா என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும் அப்படின்றதுல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஸோ படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். தீனி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரைடல் ப்ரீ ஷூட்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெஸ் அண்ட் பிளாக்ல ஃபுல் கோல்டன் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய லெஹங்கா துப்பட்டா மாதிரி பேட்டர்னில் இருந்தது. அண்ட் அதில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். பூரி கனெக்ட் சார்பில் சார்மிக் அவர் அவங்களுடைய தயாரிப்பில் பூரி ஜெகநாதனுடைய டைரக்ஷனில் ராம் பொத்தேனி மற்றும் சஞ்சய் தத்துடைய நடிப்பில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டபுள் ஸ்மார்ட். அண்ட் இந்த படத்துக்கு மணி சர்மா அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் படத்தினுடைய ஒவ்வொரு அப்டேட்டுமே வந்து ராம் பொத்தேனி ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கரமாக கொண்டாட்டத்தில் ஆக்குச்சு. அண்ட் இப்போ படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு சொல்லியிருக்கிறாங்க. ஷில்பா ஷெட்டி கோல்டன் கேர்ள் மாதிரி கோல்டன் டிஷ்யூ சாரிலாம் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்களுடைய ஃபேன்ஸ்லாம் எக்கச்சக்கமான லைக்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. நீலம் ப்ரொடக்ஷன் மற்றும் ஸ்டுடியோ கிரீனுடைய தயாரிப்புல பா ரஞ்சித்துடைய டிரெக்ஷன்ல இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தங்கலான். அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல விக்ரம் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து மாளவிகா மோகன் அண்ட் பார்வதி திருவோத் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. படத்தினுடைய அப்டேட் தினசரி ஏதாவது வந்துட்டே இருக்குது. அண்ட் இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்றதை ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான கவுண்ட் டவுன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க படக்குழுவினர். ஸோ இன்னும் 10 நாள் இருக்கு, 2 நாள் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்களுடைய 15 டேஸ்க்கான கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பூனம் பாஜ்வா அவங்களுடைய பாடிகான் ட்ரெஸ்ல அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அதை அவங்க ஃபேன்ஸ் வந்து செம வைரல் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸு இதோ உங்களுக்காக.
வெய்லோன் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் வர்சஸ் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்புல இப்போ உருவாகி இருக்கக்கூடிய ஹாரர் படம் தான் வந்து பேச்சு. அண்ட் இந்த திரைப்படத்தை எழுதி இயக்கியிருக்கிறாரு வி ராமச்சந்திரன் அவர்கள். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ராஜேஷ் முருகேசன் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய வெளிவிடக்கூடிய அதாவது ரிலீஸ் டேட்டை வந்து படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க ஆகஸ்ட் 2. அண்ட் ஹாரர் படம்னும் போது இந்த படத்து மேல இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷனும் இன்னும் அதிகமாகி இருக்கு. அகான்ஷா பூரி இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. அது ஒன் சைட் ஸ்லீவ் பேட்டர்னில் கட் அவுட் ட்ரெஸ்ஸில் சிங்கிள் சைட் லாங் ஸ்லிட்டில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அது வந்து சோஷியல் மீடியாவில் செம வைரலாக போயிட்டு இருக்குது. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். பிக்சர் பாக்ஸ் கோவன் அப்படின்ற தயாரிப்பு நிறுவனம் கூழாங்கல் தயாரிப்பாளர்களுடைய சார்பில் ஜமா திரைப்படம் இப்போ ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான ஒரு விஷயம் இசைஞானி இளையராஜாவுடைய இசை தாங்க. அண்ட் இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியான முழுமையான ஒரு விஷயத்தை அவங்களுடைய போஸ்டர்லேயே காட்டியிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராமிய கதை, அதாவது கிராமிய கலைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அது சம்மந்தப்பட்ட ஒரு திரைப்படம்ன்றது அதனுடைய ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும், படத்தினுடைய ஸ்னீக் அண்ட் பீக்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தெரிய வருது. ஸோ அதனால இன்னும் இந்த படத்தினுடைய இசை வந்து இன்னும் கூடுதல் பலமாக இருக்கும்ன்றது சொல்லவே வேணாம். ஏன்னா இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு எப்படி சொல்கிறது, கலை சார்ந்த படம்னாலே அதுக்கு வேறு மாதிரி இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிராமிய கலை சார்ந்த படம்னும் போது இன்னும் டபுள் தமாக்காவாக தான் இருக்க போகுது. ஸோ இது எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆகஸ்ட் 2 வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பிடிஜி யூனிவர்ஸ் தயாரிப்பில் ரெட் ஜெயின் மூவிஸ் வழங்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து தி மான்டி காலனி 2. அண்ட் இந்த திரைப்படத்தை அஜய் ஆர் ஞானமுத்து அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு சாம் சிஎஸ் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தி மான்டி காலனி 1ல் நடித்த அருள்நிதி அவர்கள் தான் இதுலேயும் வந்து லீட் ரோலை பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட சேர்ந்து இந்த திரைப்படத்தில் பிரியா பவானி சங்கரும் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் இப்போ ரீசெண்டாக சாம் சிஎஸ் உடைய இசையில் வெளிவந்து சூப்பர் டூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிருந்தது. அண்ட் இப்போ இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோன்ற அப்டேட்டை படக்குழுவினர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஆல்ரெடி நிறைய படங்கள் வரக்கூடியது. அண்ட் இந்த திரைப்படம் ஏதோ முக்கியமான ஒரு படத்தோட போட்டிடுறதுக்காக தான் இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் பப்ளிக்காக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே ஃபீல் ஆகுது. பட் எனிவே ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வெயிட் பண்ணுவோம். வரக்கூடிய படங்களில் எந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது, இல்லை எல்லா படமும் ஈக்குவலாக வந்து ஹிட் ஆனாலும் சூப்பராக தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு பிடித்தமான செலிபிரிட்டி அப்டேட்லாம் அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அண்ட் நீங்களும் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தையும் அதே போல் வீப்ளே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பாய்.